வணக்கம் வந்தனவன் நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம நித்திலந்தன பணி சேனலில் சிவராத்திரிக்கு உண்டான அந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்க இல்லையா? பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. இன்றைக்கி அமாவாசை. ஸோ நேற்று நிலா தெரியாது அப்படிங்கிறது வந்து சுட்டி காட்டுனதுக்காக நான் இன்றைக்கி அமாவாசைங்கிறது கவனிக்கலிங்க. சிவராத்திரிக்கு அப்போ அமாவாசைன்னு நமக்கு தெரியாதா? நிஜமாக தெரியாதுங்க, கவனிக்கல. சரி, நிலா தெரியலன்னா பரவாயில்ல விடுங்க. நான் நிலா பார்க்குற வெளிச்சம் படுற மாதிரி ஒரு வாக்கிங் போங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாக? சரி பரவாயில்ல, என் பக்கம்தான் தப்பு, இனிமேல் கவனப்பட்டுக்கிறேன். ஓகே. ஸோ மேட்ரு இப்போ அது இல்லை. அதில் ஒரு பயிற்சி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த பயிற்சி வந்து சிவராத்திரிக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சிவராத்திரி ஒரு நல்ல ஒரு நாள், உன்னதமான ஒரு நாள். இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து இலகுவாகும் நன்முறையிலும் நமக்கு வந்து நடப்பதற்கு ஒரு உன்னதமான ஒரு நாள். அப்படி தான். மற்றபடி எல்லா நாளுமே நல்ல நாள் தான். சரிங்களா? ஸோ அந்த பயிற்சி வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு நன்முறையில் ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். திருப்ப ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன். பயிற்சி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி அப்படிங்கிறது நம்ம தியானத்தில் உட்கார்றது மட்டும்தான் பயிற்சியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மன அமைதி ஆவதற்கு நீங்கள் என்னென்னலாம் வழிமுறை பின்பற்றுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தான். பிறகு தான் இந்த மாதிரி உண்டான பயிற்சியெல்லாம். ஏன்னா நீங்கள் தியானத்தில் அமரும் பொழுதும் கூட மன அமைதி ஏற்படலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த விதமான பலனும் அந்த தியானத்தில் ஏற்படாது. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா மன அமைதிக்கு தான் கொடுக்கணும். ஸோ இந்த மன அமைதி அப்படிங்கிறது வந்து எதனால் வரும்? ஆத்ம விசாரணையினால் நமக்கு வந்து ஏற்படும். இந்த ஆத்ம விசாரணைன்னா என்ன? இந்த உலக நிகழ்வுகள், உலகமே நம்மளை பாதிக்கலைனாலும் பரவாயில்ல, நான், எனது குடும்பம், எனது சுற்றம், அதுதான் உலகம். ஒரு 4 ஊர் தள்ளி நடந்தால் அங்கே எது நடந்தாலும் ஓ அப்படியா, அது ஒரு நியூஸ் தான் நமக்கு. ஆனால் அதே நிகழ்வு நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே நடந்ததுன்னா அது நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும் இல்லையா? அது செய்தி நிகழ்வாக எப்போ மாறும்னா அது நமக்குன்னு அது பாதிக்கும் பொழுது, எனக்கு வந்தான்னு நினைக்கும் போது அது அப்போ நம்மளுடைய உலகம் அந்த சின்னது தான். நான், என் குடும்பம், என் சுற்றம், இதுதான் என்னுடைய உலகமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த உலகத்திற்குள்ள எது நடந்தாலும் நம்மை பாதிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நம்மை பாதிக்காதவாறு நம்மை பொருத்தி நிறுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் ஆத்ம விசாரணை. அப்படின்னா என்ன? ஏன் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது? இருந்து அழியக்கூடியது தானே. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அது அழிய தான் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சாலும் மனமானது ஒத்துக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அதை ஒத்துக்கிறதுக்கு சமாதானம் சொல்லி, வெறும் சமாதானம் சொல்கிறதில்ல, உண்மை நிகழ்வை காட்டி, இங்கே பாரு, நிலையில்லாத ஒன்று மேலே தான் நீ கவனம் வச்சுக்கிட்டு இருக்க, இதனால் வருத்தப்படுறதுனால பயன் இல்லை, பயனற்ற காரியத்தை செய்வதனால எந்த பயனுமே இல்லை, அதனால் அமைதியார் அப்படிங்கிறது ஒரு தடவை சொன்னால் நம்ம மனசு கேட்டுருமா? கேட்காது. அப்போ அதை தொடர்ந்து அந்த பயிற்சி செய்யும் பொழுது நாளடைவில் நம்மளுடைய மனமானது அமைதியாக இருக்கும். சிறு சிறு அளவில் நம்ம வந்து எதன் மீதெல்லாம் பற்று பிடிப்பு அப்படிங்கிறத வச்சுருந்தோமோ, எதெல்லாம் இந்த உலக நிகழ்வுகள் நம்மை பாதித்ததோ அதை விட்டு நம்ம விலகி வந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே தான் இருப்பீங்க. நீங்கள் எந்த உடை மாற்றிக்கிட்டு எப்படி பரதேசம் போகிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே தான் இருப்பீங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. நீங்கள் பாட்டுக்கு பேசுவாங்க, அங்கே அழுதா குய்யோ முறையான அழுதா என்ன, இல்லை கேட்கப்பக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தால் என்ன, நீங்கள் பேசாமல் அப்படியே அமைதியாக இருப்பீங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் அழுதாலும் சரி, அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சிரித்தாலும் சரி, அது உங்கள் மனதிற்குள்ள ஈடுபாடோடு அப்படி அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. சிரிக்கிறேன் அப்படின்னா பேசாமல் ஆயிடுவாங்க. அந்த சிரிக்கிறது கூட அவங்களுக்கு வந்து ஒட்டி அப்படி பயங்கரமாக அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லட்டுமா? இவ்வளவு நாள் நீங்கள் வந்து ஒரு டிவிலேயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேயோ மொபைல்லையோ ஏதாவது ஒரு ருசிகரமான ஒரு உணவை பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த ருசிகரமான உணவை பார்த்தோன்னே நீங்கள் வயிறு டும்முன்னு சாப்பிட்ருந்தாலும் சரி, ஒரு ருசிகரமான உணவை பார்த்தா உமிழ்நீர் சுரக்கும். இந்த ஆத்ம விசாரணையில் நல்ல முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அந்த ஒரு பிடிப்பு பற்று அப்படிங்கிறது அப்படி நீங்கள் இதில் என்னத்தை போய் இதுக்கெல்லாமாயா போய் டெம்ட் ஆகிறது அந்த ஒரு நிலைக்கு அவங்க வருவாங்க பாருங்க. அந்த ருசிகரமான உணவை பார்த்தாலும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அது இவர்களுடைய உடலில் எந்த விதமான மாறுதலையும் ஏற்படுத்தாது. ஏன்? மனம் அங்கு சென்று பொருந்தவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். அப்போ மனம் சென்று பொருந்தாத காரணத்தினால உடல் அதற்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லை. அது அப்படியே இருக்குது. இவங்க ஜடம் கிடையாது, இவங்க அறிவில்லாதவர்கள் கிடையாது, உன்னதமான புரிதலுக்குண்டான நிலையில் உள்ளவர்கள் இவர்கள். மனம் சென்று பற்றக்கூடியது. இந்த இடத்துல சென்று பற்றலை அப்படிங்கிற காரணத்தினால உடல் பேசாமல் அது பாட்டுக்கு இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா மனம் கட்டளை இடலை, உடல் அதற்குண்டான வேலையை செய்யலை. இந்த நிலை ஒரே நாளில் நமக்கு வரப்போகிறதில்ல. அந்தளவுக்கு நீங்கள் பெரிய ஆள்னா சந்தோஷங்க.
நீங்கள் யூடியூப் கண்டிப்பாக வந்து உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா ஒரே நாளில் இது நடக்க போகிறதில்ல, அப்படியே பகுதி பகுதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் சில நாட்களோ மாதங்களோ வாரங்களோ இல்லையா, வாரமோ மாதமோ வருடமோ, அது நம்மளுடைய முயற்சி பயிற்சியை பொறுத்து அந்த கால அளவில் நம்மக்கிட்ட ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த தெரிந்த மாற்றத்தோடு சேர்ந்து அந்த தியானம் அப்படிங்கிறது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அப்போ தான் அப்படி அபரிமிதமான ஒரு மாற்றம் இருக்கும். தன்னை மறந்து அப்படியே இருப்பாங்க. அங்கே நீங்கள் உங்களை வந்து வலுக்கட்டாயப்படுத்தணுங்கிற அவசியமே இருக்காது. உட்கார்ந்தாலே பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிராணாயாமம் பண்ணுறது, மூச்சை மாற்றுறது ஒன்றும் தேவைப்படாது. பேசாமல் அப்படியே அமைதியாக இருப்பீங்க. உட்கார்ந்தாலே மூச்சு ஓடாது. ஏன்? மனமே வேலை செய்யலை. வேலை செஞ்சால் தானே உடம்புக்கு வேலை. அவங்க பாட்டுக்கு பேசாமல் அப்படியே இருப்பாங்க. அப்போது தன் நிலை மறக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும். அப்போ பேசாமல் அப்படி உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் அங்கங்கே அப்பப்போ அங்கங்கே அப்படி மனசு போயிட்டு வரும். ஒரு கட்டத்தில் அதுவும் அடங்கும். அப்படியே அது பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே இருப்பாங்க. அப்போ அது தாரணையாக மாறும், அப்புறம் தியானமாக மாறும். இந்த இடத்திற்கு போகும் பொழுது தன்னை முழுக்க மறந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த உடல் விட்டு இந்த கவனம், அதாவது நம்மளுடைய ஆன்மான்னு சொல்லலாம், இல்லை மனம்னு சொல்லக்கூடியது, அருளுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்ட வெளியில் போய் கலக்கும். இந்த அண்ட வெளியில் போய் கலக்கும் பொழுது நிறைய அனுபவங்கள் மாறுதல்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிப்போம். அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சில சக்திகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும்னு பாருங்களேன். அதன் மீது எல்லாம் கவனம் கொள்ளக்கூடாது. தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கணும். இந்த அண்ட வெளியில் அப்படி கலக்கணும். தொடர்ந்து சிந்தனை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா அங்கிருந்து திரும்ப வந்துடுவோம். ஸோ அதனால் அலசி ஆராயக்கூடாது. குரானில் ஒரு வார்த்தை இருக்குது, நான் கொடுத்ததை அனுபவி ஆராயாதே அப்படின்னு சொல்லி. ஆராய முற்பட்ட அப்படின்னு சொன்னால் நீ செத்து போயிடுவேன் இருக்கும். அப்போ அதனுடைய இது என்ன, நீ அண்ட வெளியில் கலக்கிற வரைக்கும் போயிட்ட, அங்கே போயுமா ஆராய்ஞ்சிக்கிட்டு இருப்பேன். அங்கே ஆராய்ஞ்சேன்னா திருப்பி இந்த சென்சஸ் வேலை செஞ்சிடும். அப்போ திருப்பி இங்கே வந்துடுவேன். இங்கே வந்து இந்த உலக வாழ்வோடு திருப்பி வந்துட்டோன்னா செத்து போயிடுவோம். இதுதான் அங்கே மேட்ரு. அப்போ நீ போய் அங்கே கலந்துட்டேன்னா பேசாமல் இரு, அனுபவிக்க மட்டும் செய். அங்கே என்ன இருக்கோ அதை அனுபவிக்க மட்டும் செய். அப்போ உன்னுடைய வளர்ச்சி தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அதுவும் நிற்கும்பொழுது அப்படியே சாஸ்வதமான அமைதியான ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதுதான் முழுமையாக பிரம்மத்தோடு சிவதன்மையோடு கலக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எவ்வளவு கால அளவெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. எவ்வளவு நேர பயிற்சியில் இது கிடைக்கும்னு கேட்குறது, அதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி கிடையவே கிடையாது. இது அவரவருடைய முன்வினை கருமம், அவரவர் எந்த அளவுக்கு ஈடுபாடோட ஒரு முனைப்போடு அந்த பயிற்சி அப்படிங்கிறத செய்கிறீங்கிறத பொறுத்து. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, இவ்வளோ சாதிச்சிட்டேன், கண்ணை முழிச்சு பார்க்குறேன், டொய்ன்னு நமக்கு வந்து ஏதாவது ஒரு மனசு மாறுபடக்கூடிய ஒரு தன்மை வந்துடுச்சுன்னா அவுட்டு தான், முடிஞ்சுது, அவ்வளோ வேணது போய். நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆத்ம விசாரணை பண்ணி ஒரு 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 பிடிச்ச சோறு வந்தால் கூட நாக்கில் உமிழ்நீர் சுரக்காத அளவுக்கு ஒரு கண்டிஷனில் இருக்கும். அப்போ போய் உட்காரும் போது அது நடக்கும்னு சொன்னேன். இப்போ அதுக்கப்புறமும் மனசு டெம்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்னத்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ ஆகாது, அதுதான் முக்கியம். ஆகாதுங்கும் பொழுது நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை நிறைய வகையில் சோதித்து சீண்டி பார்க்கத்தான் செய்யணும் பாருங்களேன். ஆகாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாக, இந்த நிகழ்வு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நடந்துறதில்லை. ஏன்? வாழ்வு அந்த மாதிரி. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஓடணும் இல்லையா, வீட்டுக்காரம்மா சமைக்க, வீட்டுக்காரர் எல்லாத்தையும் பார்க்க இல்லையா, போனோம்னா தான் சோறு இல்லையா, குடும்பம்னு இருக்குது. நமக்கு குடும்பமே இல்லைங்க, நான் ஒண்டி கேட்டேங்க, நான் சாப்பிட்றதுக்காக எனக்கு சாப்பாட்டுக்கு காசு பணம் வேணும் இல்லையா, நம்ம போய் 4 இடத்துல இறந்தால் சாப்பிட முடியும். இன்னும் அந்தளவுக்கு கீழறங்கலை, மனசு இன்னும் அந்தளவுக்கு பக்குவம் ஆகலை. ஸோ அதனால் நம்ம போய் சம்பாதிக்க தான் வேணும், இல்லை குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி வேணும், ஏதோ ஒன்று வேணும் இல்லை, அப்புறம் தேவை அப்படிங்கிறதுக்காக நான் காசு பணம் சம்பாதிக்க போனோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழல் அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க, அந்த பழைய காலத்தில் அந்த மில்லு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க மாதிரி இன்றைக்கி ஐடி கம்பெனி ஆகிட்டாங்க. ஆஃப் நைட்டு அந்த மாதிரி மத்தியான ஷிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இப்போ ஐடி கம்பெனி ஓடிட்டுருக்கு. மில்லெல்லாம் சாத்திட்டாங்க, ஆனால் அதே ட்ரெண்டு இப்போ ஐடி கம்பெனியில் ஓடிட்டுருக்கு. சரி, இதுபோல் வாழ்க்கையினுடைய தன்மைகள் மாறிப்போச்சு. இப்போ இந்த ஆங்கிலத்தில் ஒரு இது இருக்குது, டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன் அப்படிம்பாங்க. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லைன்னு. அப்போ இந்த நேரத்திற்குள்ளாக இந்த பயிற்சியை செய்தால் உமக்கு இந்த ஒரு நற்பலனை அடைவீர் அப்படின்னு சொல்லி பெரியவங்க நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கணுன்னு, ஏங்க என்ன வேலையினுடைய தன்மை அப்படிங்க, அந்த நேரத்தில் முடியாது, வேறு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் என்னுடைய வாழ்க்கையை அப்படி அமைச்சிக்கிட்டேன். எனக்காக காலமாக மாறப்போகுது இல்லை, அடடா நம்ம தம்பி வந்து இந்த நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராருப்பா, அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக அந்த தம்பிக்காகன்னு சொல்லி வேறு ஒரு டைமில் அந்த இடத்துல எனர்ஜியை கூட்டி கொடுப்போம்னா காலம் மாறப்போகுது இல்லை. உலகம் சுற்றுறது சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம தேவைக்காக சுற்றுறதில்ல இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அவரவருக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வோடு நம்ம ஒன்றி போகலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்கல, என்ன பண்ணுறது?
அப்போ எப்படி இருக்கோ அதைத்தான் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ இது நீங்கள் குருமார்கிட்ட போகும்போது பரவாயில்லைங்க பண்ணுங்கள் அந்த நேரத்துலைங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ உட்கார்ந்தோம்னாலும் மனசு வந்து அமைதியாக இருந்தால் தான் ஒரு நிலை. ஸோ அதனால் அந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தில் உடலினுடைய இப்போ ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் 4 மணி தான் கரெக்டாக உங்களுடைய இந்த 3வது கண்ணிலேருந்து அதாவது பைனல் கிளாண்ட்லேருந்து அந்த டிஎம்டிங்கக்கூடிய அந்த ஒரு திரவம் வந்து சுரக்கும். நீங்கள் 6-7 மணிக்கு போய் உட்காடுறீங்க, ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காடுறீங்க, சுரக்குமா? சுரக்காது. அது மெலட்டோனின் செரட்டோனினாக மாறிடும். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறக்கில்ல. முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி ஆரம்பிங்க. தொடர்ந்து அந்த நேரத்துலையாவது பயிற்சி செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷனை போட்டு இந்த உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான வழி பாருங்கள். அப்படி தான் மாற்றிக்கிட்டால் உண்டு. சரிங்களா? அதனால் அந்தந்த நேரத்தில் அதாவது செய்யணும்னா அது அதுதான். அப்படி இல்லைன்னா இல்லை தான். அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதற்காக பயிற்சி செய்ய முடியாதீங்க. எப்போ முடியுதோ அப்போ உட்காருங்க. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ பயிற்சியில் தொடர்ந்து இருக்கும் பொழுது தான் நமக்கு நல்லபடியான ஒரு மாறுதல் ஏற்படும். எதை சொல்ல வந்து எங்கெங்கே போயிட்டு தெரியுமா, இப்போது அந்த அண்டத்தோடு கலக்கிறது, அந்த அபரிமிதமான அந்த ஒரு உணர்வுகள் ஏற்படுவது, சித்துக்கள் வாய்க்கப்படுவது, அருளுலகத்தோடு போய் கலப்பது, இப்படியெல்லாம் அனுபவங்கள் ஏற்படுது இல்லைங்களா? எப்போ ஏற்படும்னு பார்த்தோம்? உடலும் மனமும் முழுமையாக அடங்கியிருக்கூடாது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணமே இருக்காது. நான்கிற அந்த ஒரு எண்ணமே அந்த இடத்துல இருக்காது. ஃப்ரம் சம்படி வி பிகம் நோபடி அப்படின்னா என்ன? எல்லாமே மறந்து போயிருந்தா லிட்டரலாக எல்லாமே மறந்துடும். அப்போ ஒரு நிலை வரும்பொழுது தான் அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும். அதற்கு முன்னதாக நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்னு நம்ம சொல்கிற மாதிரிங்க, அதுக்கு பேர் என்ன? மனோமாயைன்னு பேர். இந்த அருளுலக அனுபவத்தில் போய் சிக்கிறத காட்டிலும் இந்த மனோமாயையில் சிக்கிறது தான் ரொம்ப ஆபத்தானது. நம்மளை போட்டு இறக்கிறோம். ஒரு நிலைக்கு நம்மளை போகவே விடாது. ஆஹா இந்த அனுபவம், ஆஹா அந்த அனுபவம், அப்படியே இருப்போம். புத்தி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும், எந்த அனுபவமும் இருக்காது. அது மனோமாயின்னு அர்த்தம். அதில் போய் மட்டும் ஒரு காலம் சிக்கிறாதீங்க. நிறைய பேர் இந்த யூடியூப்பில் சொல்கிறது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது எல்லாம் இந்த மனோமாயை தானே தவிர அந்த அற்புதமான அந்த அனுபவம் அப்படிங்கிறது எள்ளளவும் 99.99% யாருக்கும் ஏற்படுவது இல்லை. அப்படி ஒன்று ஏற்பட்டதுன்னா அவங்களால் அதை விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய அனுபவமாக இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி ஏற்படுவது இல்லை. ஸோ இந்த மனோமாயில் சிக்கிறாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அதை புறந்தள்ளிடுங்க. அது உங்கள் மேலே கவனத்தில் இருக்கவே கூடாது. அதை புறந்தள்ளிட்டு அமைதியை உட்கார் அந்த தன்னிலை மறந்த ஒரு நிலைக்கு போகிறது தான் உங்களுடைய முக்கியமான கவனமாக இருக்கணும். ஸோ அந்த சிவராத்திரிக்கு பார்த்த அந்த பயிற்சியை தினமும் தொடர்ந்து செய்யுங்க. இதுபோல் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து அதுலேயே ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தார், உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவங்கள் நடந்துதானே. இப்போ நான் நடந்ததுன்னு சொன்னனாலுமே இல்லை நடக்கலேன்னு சொன்னனாலுமே அது ரெண்டில் எது சரிங்கிறது உங்களால் அதை அனுமானிக்க முடியுமா? நான் சொல்கிறது சரிங்கிற ஒரு 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 கன்க்ளூசிவான ஒரு கன்க்ளூஷன் உங்களால் வர முடியுமா? அந்தளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கா? அதெல்லாம் நீங்கள் அனுபவப்பட்டீங்களா? இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் என்ன சொன்னாலும் நம்பணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்புவீங்க, இல்லைன்னா நம்ப மாட்டீங்க. அவ்வளோதான். எனக்கு உண்மையாலுமே நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி. இல்லை அதை கணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்கன்னு நான் எனக்கு நடந்திருக்கா நடக்கலைன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்படின்னா என்ன? அந்த கேள்வி பயனற்றது. எங்கிட்ட மட்டும் கேட்குறது இல்லை, யார்கிட்ட கேட்குறதும் பயனற்றது. ஏன்? அவரவர் தேவைக்காக இங்கே வந்திருக்கோம். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு செய்தி கிடைக்குதா, செய்தி கேட்டுக்கலாம், முடிஞ்சால் பயிற்சி செய்யலாம், நம்ம முன்னேற்றத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் பிறருடைய அனுபவங்களை கேட்டு நமக்கு ஒரு பயனும் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி தானே? ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான்லாம் இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். ஏதாவது கேள்விகள் இருந்ததுனால கீழே கேளுங்க, அதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ நான்லாம் இன்றைக்கி சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணி நன்றி.